பாகால்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாயிருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவிக்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். கர்த்தரை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் தீங்கு செய்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அவரை கோபப்படுத்துவதே மிகப்பெரிய தீங்கு. கர்த்தரை கோபப்படுத்துகிறவர்கள் தங்களுடைய சுய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இவர்கள் கர்த்தருடைய விருப்பத்திற்கும் சித்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு விடுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவிக்கிறார்கள். கர்த்தரை சேவியாமல் விக்கிரகங்களை சேவிப்பது மிகப்பெரிய பாவம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடு உடன்படிக்கையில் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை விட்டு விடுகிறார்கள். மணவாட்டி தன்னுடைய மணவாளனை விட்டுவிட்டு வேறு புருஷரோடு ஓடிப்போவது போல இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவிக்கிறார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு விலகி போகும்போது நாஸ்திகர்களாக மாறவில்லை. அவர்கள் தேவன் இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் கர்த்தரை சேவியாமல் பாகால்களை சேவிக்கிறார்கள். அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ தங்களுக்கு ஏராளமான அந்நிய தெய்வங்களை உண்டு பண்ணுகிறார்கள். விக்கிரகங்களின் எண்ணிக்கையை பெருக்குகிறார்கள். பாகால் என்னும் பெயருக்கு தெய்வங்கள் என்று பொருள். அஸ்தரோத் என்னும் பெயருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். இரண்டுமே பன்மை பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். ஒன்றாகிய மெய்தேவனாகிய கர்த்தரை விட்டு விடுகிறார்கள். கர்த்தருக்கு பதிலாக தங்களுக்கு ஏராளமான தெய்வங்களை உண்டு பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே அவர்களுடைய முற்பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர். கர்த்தரே அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தவர். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ தங்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராய் இருக்கிறார். அவர்களை தண்டிக்கிறார். அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. கர்த்தர் அவர்களை கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் ஒப்புக் கொடுக்கிறார். அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போடுகிறார். கர்த்தர் கோபம் மூண்டவர் ஆனதற்கு காரணம் வருமாறு விதவைகளையும் திக்கற்றவர்களையும் அந்நியர்களையும் ஒடுக்கினார்கள். இருதய கடினமும் விக்கிரக ஆராதனையும் கர்த்தரை விட்டு விலகுவதும் அவரை மறப்பதும் பாவம். கர்த்தர் தமது கோபத்தினால் இஸ்ரவேல் புத்திரரை அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போடுகிறார். நியாயாதிபதிகள் ராஜாக்கள் ஆகியோரின் காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தங்களில் பல தோல்விகள் உண்டாயிற்று. அந்த தோல்விகளுக்கெல்லாம் இதுவே ஆரம்பம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்த போது அவருடைய சத்துருக்களால் அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. இப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவரை விட்டு விலகி போய் விட்டார்கள். ஆகையினால் அவர்களுடைய சத்துருக்களுக்கு எதிராக இஸ்ரவேல் புத்திரரால் இப்போது நிற்க முடியவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். அவர்கள் கால் மிதிக்கிற தேசமெல்லாம் அவர்களுக்கு சொந்தமாகும் என்று வாக்கு பண்ணினார்.
கர்த்தர் அவருடைய சத்துருக்களோடு அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தருடைய கிருபையினால் கானானியரை துரத்தினார்கள். ஆனால் இப்போதோ கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது கோபமாய் இருக்கிறார். அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை அவர்களுக்கு விரோதமாக தீமைக்கென்றே இருக்கிறது. அவர்கள் மிகவும் நெருக்கப்படுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை காரணமில்லாமல் தண்டிக்கவில்லை. கர்த்தர் நீதியும் நியாயமும் உள்ளவர். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நீதியானது. கர்த்தர் ஏற்கனவே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லியபடியும் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்களை தண்டிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதமும், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனால் அவர்களுக்கு சாபமும் வரும் என்று கர்த்தர் அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்து கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இது ஒரு வாக்குத்தத்தமாகவும் ஒரு முன் அறிவிப்பாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய கை தீமைக்கென்றே இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த போது கர்த்தருடைய கை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் அவர்களுக்கு நன்மையும் ஜெயமும் உண்டாயிற்று. இப்போதோ அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் அவர்களுக்கு தீமையும் தோல்வியும் உண்டாயிற்று. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டு விலகி போகிறார்கள். பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவிக்கிறார்கள். சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆனால் இந்த யுத்தத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு ஜெயம் கிடைக்கவில்லை. ஜெயம் கர்த்தரால் மாத்திரமே வரும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது கோபமாய் இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஜெயத்தை கட்டளையிடாமல் அவருடைய சத்துருக்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். புறஜாதி ஜனங்கள் கர்த்தரை அறியாதவர்கள். அவர்கள் கர்த்தரை சேவியாதவர்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு யுத்தத்திலே ஜெயத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள். ஆனால் அவர்கள் இப்போது கர்த்தரை விட்டு விலகி போனவர்கள். தம்மை விட்டு விலகி போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தத்திலே ஜெயத்தை கொடுப்பதற்கு பதிலாக தம்மை அறியாத அந்நிய ஜாதியாருக்கு ஜெயத்தை கொடுப்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. இப்போது இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. துரத்தப்பட்ட கானானியர் இப்போது இஸ்ரவேல் புத்திரரை துரத்துகிறார்கள். யுத்தத்திலே தோற்றுப்போன கானானியர் இப்போது ஜெயிக்கிறார்கள். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இஸ்ரவேல் புத்திரருக்கு கிடைக்கவில்லை. இதுவே இஸ்ரவேல் புத்திரருடைய தோல்விக்கும் கானானியருடைய ஜெயத்திற்கும் அடிப்படை காரணம். கர்த்தருக்கு கோபமூட்டும் ஒரு சில காரியங்களை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: பொல்லாப்பானதை செய்வது, கர்த்தரை விட்டு விலகுவது, அந்நிய தேவர்களை பின்பற்றுவது, அந்நிய தேவர்களை பணிந்து கொள்வது. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவர்களை பற்றியும் கர்த்தர் அவர்களை தண்டித்தது பற்றியும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 8 வருஷங்கள் தண்டிக்கப்பட்டார்கள். 40 வருஷங்களுக்கு பின்பு மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் 18 வருஷங்களுக்கு தண்டிக்கப்பட்டார்கள். 80 வருஷ சமாதானத்திற்கு பின்பு மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் 20 வருஷங்களுக்கு தண்டிக்கப்பட்டார்கள். 40க்கும் மேற்பட்ட வருஷங்களுக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் 7 வருஷங்கள் தண்டிக்கப்பட்டார்கள். மற்ற 40 வருஷங்களுக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் தண்டிக்கப்பட்டார்கள். 48 வருஷங்களுக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் 18 வருஷங்கள் தண்டிக்கப்பட்டார்கள். 31 வருஷங்களுக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷங்கள் தண்டிக்கப்பட்டார்கள். 20 வருஷங்களுக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் தண்டிக்கப்பட்டார்கள். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் ஆசாரியர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். 40 வருஷங்களுக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் தண்டிக்கப்பட்டார்கள். சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் தண்டிக்கப்பட்டார்கள். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் தாவீது தண்டிக்கப்பட்டார். அம்னோன் தண்டிக்கப்பட்டான். தாவீது தண்டிக்கப்பட்டார். அப்சலோம் தண்டிக்கப்பட்டான். யோவாப் தண்டிக்கப்பட்டான். சேபா தண்டிக்கப்பட்டான். சவுல் தண்டிக்கப்பட்டார். தாவீது தண்டிக்கப்பட்டார். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் சாலமோன் தண்டிக்கப்பட்டார். ரெகொபெயாம் தண்டிக்கப்பட்டான். ரெகொபெயாம் தண்டிக்கப்பட்டான். யூதா தண்டிக்கப்பட்டான். அபியாம் தண்டிக்கப்பட்டான். யூதா தண்டிக்கப்பட்டான். நாதாப் தண்டிக்கப்பட்டான்.
பாஷா தண்டிக்கப்பட்டான். ஏலா தண்டிக்கப்பட்டான். சிம்ரி தண்டிக்கப்பட்டான். உம்ரி தண்டிக்கப்பட்டான். ஆகாப் தண்டிக்கப்பட்டான். யோசபேல் தண்டிக்கப்பட்டாள். அகசியா தண்டிக்கப்பட்டான். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் யோராம் தண்டிக்கப்பட்டான். கேயாசி தண்டிக்கப்பட்டான். யோராம் தண்டிக்கப்பட்டான். அகசியா தண்டிக்கப்பட்டான். யெகூ தண்டிக்கப்பட்டான். அத்தாலியா தண்டிக்கப்பட்டாள். யோவாகாஸ் தண்டிக்கப்பட்டான். யோவாஸ் தண்டிக்கப்பட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் தண்டிக்கப்பட்டார்கள். யெரொபெயாம் தண்டிக்கப்பட்டான். சகரியா தண்டிக்கப்பட்டான். மனாகேம் தண்டிக்கப்பட்டான். பெக்காகியா தண்டிக்கப்பட்டான். பெக்கா தண்டிக்கப்பட்டான். ஆகாஸ் தண்டிக்கப்பட்டான். ஓசையா தண்டிக்கப்பட்டான். மனாசே தண்டிக்கப்பட்டான். ஆமோன் தண்டிக்கப்பட்டான். யூதா தண்டிக்கப்பட்டான். யோவாகாஸ் தண்டிக்கப்பட்டான். யோயாக்கீம் தண்டிக்கப்பட்டான். யோயாக்கீன் தண்டிக்கப்பட்டான். சிதேக்கியா தண்டிக்கப்பட்டான். மற்ற புஸ்தகங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தண்டிக்கப்பட்டார்கள். பஸ்கூர் தண்டிக்கப்பட்டான். யூதா தண்டிக்கப்பட்டான்.